டொண்டோ ஸ்கால்பிங் ட்ரேடர் யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பர்களுக்கு 79வது நமது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 14ஆம் தேதி வேலைக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பிரி அன்னைக்கு ஒரு நல்ல துவக்கம் இருந்தது. 24,600 மார்க்கெட் நல்ல ஓப்பன் ஆச்சு. 24,700 வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு புல்பேக் தொடர்ச்சியான பையிங் ஆப்ஷன் கொடுத்தது. அப்புறம் அதிலிருந்து மார்க்கெட் 27,000 தாண்டி போகுமான்னு பார்க்கும்போது திடீர்னு 24,600 திருப்பி வந்துடுச்சு. இந்த எக்ஸ்பிரி அன்னைக்கு வேலைக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 24,670க்கும் ஹை, லோ 24,600, சுமார் ஒரு 70 பாயிண்ட்கள் 70 புள்ளிகள் மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் போச்சு. அப்போ ஸ்கால்பிங் ட்ரேடருக்கு ஒரு நல்ல விருந்தாக 14ஆம் தேதி வேலைக்கிழமை அமைஞ்சிருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு நல்ல சம்பாத்தியம், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அள்ளியிருப்பாங்க. பெரும்பாலும் நிஃப்டி ஒரு நல்ல 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு அப்படி சைடு வேலே போகும். நிஃப்டி 100 பாயிண்ட் கீழே இறங்குச்சு அப்படின்னா அப்படி ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறிட்டு அப்படி சைடு வேஸ்லேயே போதும். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்கால்பிங் ட்ரேடருக்கு. ஆனால் அந்த 14ஆம் தேதி வேலைக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பிரி இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பங்களை ஸ்கால்பிங் ட்ரேடருக்கு, ஆப்ஷன் ட்ரேடருக்கு அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கால்பிங் ஆப்ஷன் ட்ரேடர் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க. அதாவது வி பேட்டர்ன் அல்லது எம் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. எம் பேட்டர்ங்கிறது எம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். பையிங் ப்ரெஷர் எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷரும் இருந்திருக்கு. 70 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா 70 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இப்படியே போய் போய் மேலேயும் கீழேயும் போய் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்தவர்களுக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எக்ஸ்பிரி இன்னைக்கு கிடச்சிருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது 24,600 க்ளோஸ் ஆகிருக்கிறது. இப்போ மார்க்கெட் திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுதந்திரத்தினால லீவு, சனிக்கிழமை என்றைக்குமே மார்க்கெட் லீவு, சனி ஞாயிறு. இப்போ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கேப் இருக்கனால மார்க்கெட் திங்கட்கிழமை மேலே போகுமா, 24,700 உடைக்குமா அல்லது 24,600 உடைத்து கீழே போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்எஸ்சி ஆப்ஷன் பார்க்கும்போது 24,600க்கு ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டை உடைத்தா மட்டும்தான் மார்க்கெட் போகும். அப்போ 24,600க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திங்கட்கிழமை ஓரளவு காலையில் 9 மணிக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகும் போது 24,600க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னால் மார்க்கெட் 24,500 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 24,600ல் 3,24,560 ஓஏ இருக்கிறது. அதாவது அது சப்போர்ட் பாயிண்ட். புட் ஆப்ஷனில் பாருங்கள், ஓஏ அதிகமாக இருக்கிறது. அப்போ 24,600க்கு கீழே போகாது அப்படிங்கிறது நம்பலாம். போகுமானால் 24,600க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 24,500 வரைக்கும் போயிடும். 500 உடைச்சி அப்படின்னா 24,300 200 போயிடும். ஆனால் 24,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்கெட் ஓரளவு 24,650 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 9:30 மணிக்கு 24,700 உடைத்தால் ரெசிஸ்டன்ட்னு சொல்லும் போது 24,700 உடைக்கணும்.
அதான் பிரேக் அவுட் பண்ணணும். 2,54,249 ஓஏ இருக்கிறது. அப்போ 24,700 அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடைச்சது அப்படின்னா 24,800, 900 அல்லது 25,000 வரைக்கும் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு திங்கட்கிழமை ட்ரேட் பண்ணும்போது இதில் கவனமாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடருக்கு, ஸ்கேல்பிங் ட்ரேடருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மார்க்கெட் 24,600 பிரேக் அவுட் ஆகி கீழே ஓப்பன் ஆகுதா, இல்லை 24,650 பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஓப்பன் பண்ண தான் பார்த்துட்டு கால் ஆப்ஷன் எடுக்கலாமா புட் ஆப்ஷன் எடுக்கலாமாங்கிறது கரெக்டாக பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்கள் என்பதை எங்களோட வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை நாங்கள் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம்.